வணக்கம். ஆம், வளமையான ஒரு இசையினுடைய ஒரு நிகழ்ச்சி நேரத்தில் இன்றைக்கு செம்மணி பற்றிய ஒரு உதவொலி சம்பந்தமான ஒரு தொடர்ச்சியை நாங்கள் இன்றைக்கு பேசுறதுக்கு முன்னெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு என்னுடன் மாசில் பாலனும் இணைஞ்சு கொண்டிருக்கின்றார். இதில் முதல் கட்டமாக நாங்கள் ஜூலை படுகொலையினுடைய ஒரு நினைவை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு நடந்த படுகொலை இந்த ஜூலை படுகொலை நினைவு கொண்டு காரணம் செம்மணியும் அதை ஒட்டி ஒரு விஷயம் உண்டால அதை நாங்கள் பேசிக்கொண்டு முதற்கட்டமாக இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கலாம் நினைக்கிறேன். செம்மணி படுகொலை மேலே பலரும் அறியப்பட்டிருந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 95, 96 பகுதிகளில் விடுதலை புலிகளிடமிருந்து வடக்க படையினர் மீட்ட கட்டம் அல்லது விடுதலை புலிகள் வென்றோர் பின்பாடு வடக்க மீட்டதன் பத்து நடந்த படுகொலை என்ற ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த இது பேசப்படுகிறது. ஆனாலும் செம்மணி என்பது உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு ஒரு புதிய விடயம் அல்ல. காரணம் கிருசாந்தி குமாரசாமி என்ற அந்த பாடசாலை மாணவருடைய கொலையினுடைய தொடர்ச்சி அதன் மூலம் எல்லாரும் அறியப்பட்டது. அதன் பின்பு 1999 அந்த அரசு அதில் எடுத்த நடவடிக்கைகளில் ஒரு 18 வரையான உடல்கள் மீளப்பெற்றது. அதன் பிறகு அது இடைநிறுத்தம் செய்யப்பட்டு இன்றைக்கு திரும்பவும் அரசு நிகழ்வாக திரண்டப்பட்டதன் நிமித்தம் நிச்சயமாக ஒரு 400 இருந்து 600 வரை உடல்கள் புதைக்கப்பட்டதாக அந்த கிருசாந்தி வழக்கில் சாட்சியம் அளித்த சோமசுந்தர ராஜபக்ச என்றவருடைய அவருடைய அந்த பதவியில் இருந்துதான் இந்த தொடர்ச்சி நடைபெற்று நினைக்கிறேன். இந்த தொடர்ச்சியான இதில் இன்றைக்கு கிடைச்ச 90 வரை இதுவரை 90 வரை உடல்கள் கிடைத்ததாக அறியப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியில இன்றைக்கு மக்கள் மத்தியிலும் சரி ஒரு பேசும் பொருளாகவும் இதை எந்த கட்டத்தில் கொண்டு போறன்ற ஒரு விஷயத்திலையும் எல்லோருமே இதை ஒரு ஒரு கட்டமான ஒரு பேச்சுக்கு இதை எப்படி கொண்டு போறன்றதும் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த இனப்படுகொலை அரசாங்கம் மறைச்சி வருகின்ற ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டத்தில் இந்த அரசு அதுக்குரிய உதவியை செய்து இதை செய்கிற கட்டத்தில் நாங்கள் இந்த 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 அரசு இந்த பிரச்சனையில எந்த அளவுக்கு இதை அனுமதிக்கும், என்ன விதமான ஒரு தொடர்ச்சியை கொடுக்கும் என்றது முதலாவது கேள்வியாக பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து நாங்கள் 2ஆம் 3ஆம் கேள்விகளாக நாங்கள் இதை பார்க்கலாம். சில விஷயங்கள் என்றால் சமூகத்தில் நடக்கிற இதுக்கு பரவலாக கொண்டு வரப்படுகிற இயக்கங்களுடைய உட்கொலைகளின் சம்பந்தமாகவும் சரி, இயக்கங்கள் மேற்கொண்ட முஸ்லிம் மக்களுடைய கொலைகளுடைய சம்பந்தங்களை முஸ்லிம் தரப்பு கொண்டு வருவதையும் சரி, நாங்கள் இந்த விஷயங்கள் இந்த 3 விஷயங்களையும் மேற்கொண்டு 4வது விஷயமாக நாங்கள் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் இந்த விஷயத்தை ஒட்டி நாங்கள் என்ன செய்ய வேணும் இன்றைய கட்டத்தில் என்ற ஒரு புள்ளியோடு நாங்கள் முடிக்கலாம் நினைக்கிறேன். அப்ப இதுல முதல் கட்டமாக நான் இந்த பாலண்டம் மூல கேள்வியாக வருகிறேன் என்ன சொன்னால், இந்த இந்த மௌடி மறப்பதில் கடந்த அரசாங்கங்கள் எந்த விதத்துல பங்காற்றி இருக்கிறது, இந்த அரசாங்கம் இதுக்குரிய ஆறுதலை இதுக்குரிய ஒரு ஒரு ஏதோ விதத்துல இந்த தோண்டுதல் இந்த பொடுதலை தன்றதுக்குரிய ஆதரவை கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு நீடும் எந்த அளவுக்கு போகும் என்ற ஒரு விஷயத்தை நான் கட்டமாக கேள்வியாக வச்சுக்கொண்டு நான் உங்களுடைய தொடங்குறேன். நன்றி. வணக்கம். முதல் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் என்னை இணைத்துக் கொண்டதைக்கு மனோவர்ணவர்களுக்கும் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக்கொண்டு முதலாவது இந்த இப்படி ஒரு மனித புதைகுழியை மீண்டும் தோண்டுவதற்கான அனுமதியை வழங்கி இருப்பது ஒரு பெரிய விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்டது போல 99ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, இடைநிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு கொக்கு தொடுவாயில் நடந்த தோண்டப்பட்ட விடயம் அது எந்த விதமான தீர்வும் இல்லாமல் அது திருப்பி மூடப்பட்டது. இப்போ இந்த வகையில் இப்போ இந்த அரசு வந்ததுக்கு பிறகு ஒரு அரசனுடைய முன்முயற்சின்னு சொல்லி இல்லாவிட்டால் கூட எடுக்கப்பட்ட முயற்சிக்கு அரசனுடைய ஆதரவுலாம் இது வரைக்கும் இந்த 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 நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இப்போ அந்த வகையில் இந்த இந்த இடைவெளி எங்களுக்கு இருக்கின்ற ஒரு 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 விடயம் நல்ல விடயம். ஆனால் அதற்காக இந்த இந்த ஆய்வினுடைய அந்த அகழ்வினுடைய முழு விஷயத்தையும் இந்த அரசு இறுதி வரை செய்து இதற்கான ஒரு சரியான நீதியை நியாயத்தை தருமென்று சொல்லி எதிர்பார்க்கிறது அதிகபட்சமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் தான் ஊழலை ஒழிக்கிறது, நிர்வாக சீர்கேடுகளை ஒழிப்பது, அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு கோரிக்கையோடு தான் இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. இந்த ஆட்சி
இந்த இலங்கை தீவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இன ரீதியாகவும் மற்ற அனைத்து ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வை நோக்கி என்று சொல்லி இந்த அரசு ஆட்சிக்கு வரையில்லை. அதால் வந்து இந்த இந்த செம்மணி புதைகுழி தொடர்பான விஷயத்தில் வந்து மிக ஆழமான ஆய்வுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இது ஒரு கட்டத்தில், அதாவது பல பல விடயங்களை வந்து அரசு இன்றைக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை அரசு இருக்கு. கொண்டு வந்து அரசு வந்து ஜனநாயக தளத்தை வந்து தனக்கு தந்த மக்களுக்கு கொடுத்துருக்கின்றதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழ் மக்களை வந்து திருப்திப்படுத்த வேண்டிய பல தேவை இருக்குது. அதில் தமிழ் பேசும் மக்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த அரசுக்கு. ம். அதே நேரம் சர்வதேசத்துக்கு வந்து தான் ஒரு ஒரு நியாயமான விஷயங்களை அனுமதிக்கணுன்ற ஒரு விஷயத்தை இருக்கு. இன்றைக்கு ஐநாவுடைய சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுவுடைய பொறுப்பாளர் வரும்போது கூட அவரை அனுமதித்து அந்த விஷயங்களை பார்க்க விடப்படுது. அப்போ அதெல்லாம் வந்து இந்த அரசு சம்பந்தமான ஒரு இந்த இலங்கை அரசு சம்பந்தமான நல்ல ஒரு கருத்தை வந்து சர்வதேச ரீதியாக உருவாக்குற ஒரு நோக்கம் அதுக்குள்ள இருக்குது. இப்போ அந்த வகையில் தான் இந்த இந்த விஷயங்கள் அனுமதிக்கப்படுது. ஒரு மிக சிக்கலான இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடைய உரிமை கொண்டாடுறதுக்கோ இதுக்கு யாருமே முன் வரையில்லை இதுவரைக்கும். உண்மையிலேயே யாராவது முன் வந்து அடையாளம் காணப்படுமா இருந்தால் அது வந்து முழுமையாக இலங்கை இராணுவத்தினர் இலங்கை படைகளால் வந்து கடத்தி செல்லப்பட்டோ அல்லது வெள்ளை வானில் கடத்தி செல்லப்பட்டோ உளவு பிரிவுகளாலேயோ அல்லது கும்பல்களால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அது வந்து இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். ஏன்னா அது இராணுவத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். இன அழிப்புன்றதுக்கான இன்னும் ஒரு ஆதாரமாக இது வந்து நிற்கும். இன்றைக்கு வரைக்கும் எதுவும் உரிமை கோராத சூழலில் உரிமை கோர முடியாத இருக்கிற சூழல் தான் நான் சொல்லுவேன். நான் உரிமை கோரலைன்றதை விட, ஏனென்றால் அந்த அந்த புதகுழியில் வந்திருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஒன்று, அது வந்து அதில் சிலது வந்து இயல்பாகவே சில 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 மரணங்கள் அங்கே மரண உடல்கள் புதைக்கப்பட்டிருக்குது. அது திருப்பி மூடப்படுது. அது கண்டுபிடிக்கப்பட்டு மூடப்படுது. அப்போ அதே நேரம் இது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலேருந்து மட்டுமே கடத்தப்பட்டவர்களோ அல்லது படுகொலை செய்யப்பட்டவர்களோ அங்கே புதைக்கப்பட்ட ஒரு கருத்தொண்டு இருந்தது. ஆனால் இது எங்கிருந்தும் இருக்கலாம். வடக்கு பகுதி முழுவதுமாக இருக்கலாம், இல்லை கிழக்கிலிருந்து கூட கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அப்போ இது அந்த வகையில் வந்து இந்த இந்த அல்லது குடும்பமாக வந்து இப்போ ஒரு ஒரு குடும்பத்தையே முழுமையாக புதைக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பம் இதை வந்து எப்படி அடுத்து அவருடைய உறவினர்கள்லாம் இதை வந்து கண்டறியணும். அப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டம் ஆயிட்டுது. அப்போ அதால் இந்த இந்த விஷயங்கள் இல்லாதனால ஒரு உரிமையும் எங்கேயுமே கோரப்படாதால இன்றைக்கு அரசு வந்து இதை தொடர்ந்து அனுமதிக்க நான் நினைக்கிறேன். நான் பல பல அடையாளப்படுத்தல் நடந்திருக்குமா இருந்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு விளைவாக இன்றைக்கு வெளியில் வந்திருக்கும். இன்றைக்கு இந்த இந்த விஷயத்தை முன்கை எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இளைஞர் பிரிவுகள் அல்லது ஒரு முன்னோக்கி மக்கள் அக்கறை உள்ள அல்ல இந்த தமிழ் தேசிய தளத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை தொடர்பாக அக்கறை உள்ள பிரிவுகள் இந்த விஷயத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கணும் தன்னியல்பாக. இதுக்குள்ள பல அரசியல் கட்சியோட தலையீடுகள் தொந்தரவுகள் இருந்தால் கூட அந்த நிகழ்வில் கூட நாங்கள் பார்த்தோம். வணக்க நிகழ்வில் கூட சில குழப்பம் செய்யக்கூடிய பல நபர்கள் நாங்கள் பார்த்தோம். அப்படி இருந்தும் கூட இந்த இந்த விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்குது. அப்போ அதனால் வந்து இந்த அளவு வரைக்கும், அதாவது நான் முதல் குறிப்பிட்டது போல இதுவரைக்கும் நடக்கிறது நல்ல விடயம். அதான் நல்ல விடயம் என்று சொன்னால் இது அனுமதித்திருப்பது. ஆனால் இதனுடைய ஆழம் வரைக்கும் சென்று இதனுடைய இறுதி விஷயங்களை கண்டறிகிற வரைக்கும் இந்த அரசு செய்யுமா என்று சொன்னால் அது அது அரசுக்கே மிக சிக்கலான சூழ்நிலை உருவாக்கும். அதுவரை இந்த இந்த எது வரைக்கும் இது தனக்கு இடையூறு வராத அளவுக்கு அனுமதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை அனுமதிக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் திரும்பி 4வது கேள்வியை போட்ட கேள்வியை பற்றியே கொண்டு வரேன்னு சொன்னால், இந்த இடத்துல தமிழ் மக்களாக இப்ப நாங்கள் என்ன செய்யலாம் என்ற விஷயம். ஏன்னா இன்றைக்கு எழுந்தமாக வடக்கு கிழக்கு மாநிலங்களில் எழுந்தமான சில போராட்டங்களும் சரி, யூஎன்ஐ தவிர சில விஷயங்களை முன்னெடுத்து சொல்றதும் சரி, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலை என்றதை நாங்கள் ஏதோ விதத்தில் நிரூபிக்கிறதுக்கு என்ற தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு அதை கொண்டு முன்னெடுக்கணும். இந்த இடத்துல தமிழ் மக்கள் ஆகிய இல்லை தமிழ் மக்கள் அரசியல் கட்சிகள் என்ற ரீதியிலும் சரி, நாங்கள் இந்த விஷயத்தை எப்படி முன்னெடுக்கலாம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த கேள்வி சம்பந்தம் இது இப்போ தமிழ் மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகணும். ஏன்னா தமிழ் மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இருந்து வந்திருக்குது. அதில் இன்றைக்கு செம்மணின்றது ஒரு ஒரு விடயம். செம்மணின்றது ஒரு விடயம். அப்போ இந்த இந்த செம்மணியை வந்து இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முழுமையாக ஆக்க முடியாது. ஆனால் செம்மணியில் வரக்கூடிய
சாதகமான தளங்களை வந்து இயல்பான வகையில் அதை வந்து நாங்கள் அது வந்து அதிகபட்சமாக ஊதி பெருக்கியோ அல்லது அதை ஒரு என்றதை விட அதில் உண்மையிலேயே படுகொலை செய்யப்பட்டு மக்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கணும். அந்த வகையில் அந்த ஆதாரங்களை வெளியில் கொண்டு வர்றதும் அந்த இந்த படுகொலையை வந்து நாங்கள் ஒரு ஒரு இனப்படுகொலைன்றதுக்கான ஒரு ஒரு இன்னும் ஒரு 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 களம் என்று ஏண்டா இதுவரைக்கும் வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து கிட்டத்தட்ட 240 படுகொலைகள் நடந்ததாக பல பதிவுகள் வந்திருக்குது. 200 க்கு மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு ஒவ்வொரு பகுதிகளை அடுத்த மாதிரி இருந்தால். ம், அப்படி என்று சொன்னால் அது அந்த நடந்த இடங்கள் எல்லாமே வந்து புதைகுழிகள் இருக்கலாம். ம், ம். சில இடங்களில் வந்து எரிக்கப்பட்டிருக்கலாம், புதைகுழிகள் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அப்போ இது பல இடங்களில் வந்து இந்த விஷயமா இந்த வகையில் வந்து செம்மணி அதுக்கான ஒரு ஒரு மையமான பகுதியாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் அப்படித்தான் தமிழ் மக்கள் இதை எடுத்துக்கொள்ளணும். இதன் மூலம் இது வரையும் ஒரு புதைகுழி தானா? இதன் மூலம் இது ஒரு ஆவணப்படுத்துறதாக, அதாவது இனப்படுகொலை என்ற இது உறுதிப்படுத்துவதன் மூலம் அதை ஆவணப்படுத்துறதுக்குரிய ஒரு கவியாக மட்டும் பயன்படுத்தலாம். ஆவணப்படுத்துறது மட்டுமில்ல, எல்லா இடங்கள்லையும் இந்த புதைகுழிகள் என்பது வந்து இனி தோண்டப்படணுமென்ற விஷயத்தோட வந்து இது இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். ஏன்னா இது இப்போ செம்மணின்றது நீண்ட காலமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 நீங்கள் குறிப்பிட்டது போல 400ல இருந்து 500 வகையான மக்கள் அதில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அரசு சாட்சி. என்ற வகையில் ஓரளவு அரசு தரப்புலேருந்து சொல்லப்பட்டன்ற வகையில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு 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 படுகொலைக்கான புதைக்கப்பட்டதுக்கான ஒரு இடமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். இப்போ இதை ஒரு தளமாக வச்சுக்கொண்டு இதை ஒரு பேசுபொருளாக்குறதும் தொடர்ச்சியாக வந்து இதை தமிழ் மக்கள் இந்த வகையில் பொதுவாக தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமான அம்சம் என்று சொன்னால் ஒரு போராட்டம் ஒரு நிகழ்வு வந்தால் அதை வந்து மிக அதிகமான உச்சபட்டமான நிலைமையில வந்து உணர்ச்சி வசப்பட்டு அதை செய்கிறது, பிறகு அதை கையை விடுறது, அதுக்கு இது- தொடர்ச்சி கொடுக்குற இல்லை இதுல ஒரு இன்னொரு பிரச்சனை. விஷயம், இதுல இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப அரசாங்கத்தின் நிதி உதவியெல்லாம் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ம் அரசு உதவி நிறுத்தப்படுகிற கட்டம் என்ற அரசு இந்த நிலைமை, ஸ்ரீலங்காண்ட அரசு அந்த பொருளாதார நிலைமை உலக அறிஞ்ச ஒரு விஷயம். நிறுத்தப்படுமா இருந்தால் இந்த விஷயத்தை எப்படி கையெழுக்கக்கூடிய கட்டத்தில் தமிழ் தரப்பு முன்வருமா, இல்லை அதுக்குரிய விஷயங்கள் என்னவா இருக்கும் என்ற இன்னொரு பக்க கேள்வியை பார்க்கலாம் நினைக்கிறேன். இல்லை இதில் அரசு தரப்பு நிறுத்தமாக இருந்தால் இதை வந்து தனிப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய அந்த அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற குழுவும் அதனுடைய ஆதரவாளர்கள் அதோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பிரிவுகள் வேற தமிழ் மக்களிடம் அதுக்கான நிதியை பெற்று செய்யறதுக்கான ஒரு கோரிக்கை வைக்கும்போது அரசை அதை எவ்வளவு தூரம் அனுமதிக்கும் என்பதை பற்றி நாங்கள் யோசிக்கணும். அதை செய்ய முடியாதுன்ற வேலை இல்லை அது. ஆ, ஆனால் அதை செய்வதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கோரிக்கையை அந்த குழு அரசு தன்னுடைய நிதியை நிறுத்தும் போது வைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆ. அப்படி வைக்கிற போது தமிழ் மக்கள் நிச்சயமாக அதுக்கு வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். ஆனால் அதை அரசு ஏதோ இந்த ஒரு வகையில் வந்து தடுப்பதற்கான வழிவகைத்தான் செய்யும். அதான் நிதி இல்லை என்று சொல்றது, இப்படிப்பட்ட விஷயங்களை நிதி இல்லை என்று சொல்வதே அதை நிறுத்துவதற்கான ஒரு 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 இதுக்கு மேல் இதை செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு அறிகுறி தான். right, right. என்றால் எத்தனையோ விஷயங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை கொட்டி செய்யக்கூடிய அரசு இப்படியான ஒரு 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 படுகொலை இனப்படுகொலை தொடர்பான ஒரு ஒரு ஆதாரம் வரும்போது அதை வந்து நீங்கள் நிறுத்தணும் என்று சொல்றதன் மூலமாக அது அது ஒரு அது தன்னுடைய அரசுக்கு நெருக்கடி என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த வகையில் அந்த கோரிக்கையும் வரட்டும், செய்யக்கூடிய குழுவும் அதோடு இயங்கக்கூடியவர்களும் வந்து அந்த கோரிக்கை வைப்பனமாக இருந்தால் அதை வந்து தமிழ் மக்கள் கையில் எடுத்து அதுக்கான முயற்சியை தொடரணும். அதுக்கான அரசு தடுக்குமா இருந்தால் அதையும் வந்து கேள்விக்குள்ளாக்கி அதுக்கு எதிராகவும் வந்து கோரிக்கைகளை வச்சு போராட்டங்கள் நடத்திய தொடர்ச்சியாக இது செய்யப்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லது. இதுல அடுத்த கட்டமாக இப்ப பரவலாக நாங்க பார்க்கலாம் வேண்டாம், மனித எலும்பு எச்சங்கள் திரண்டப்படுகின்ற பொழுது இயக்கங்களுக்குள்ளேயும் சக இயக்கங்களுக்குள்ளேயும் தங்களுக்குள்ளேயும் சகோதர படுகொலையிலும் சரி, அல்லது இயக்கங்களுக்குள்ள மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளாலும் சரி, சில படுகொலைகள் நடந்திருக்கின்றதை யாரும் மறக்கிறதுக்கு தயாரில்லை. ஆனா இந்த கட்டத்துல அந்த விஷயங்களை முதன்மைப்படுத்தி சில சில நபர்களால் சில சில குழுக்களாக முன்னெடுக்கப்பட்டு பேசப்படுகிற விஷயங்களை நாங்கள் அவருடைய நியாயமான பக்கத்தையும் சரி, பாதகமான பக்கத்தையும் சரி, இல்ல இது எந்த நிலையில இந்த இவருடைய நிகழ்ச்சி நிரலா, இல்ல எந்த விஷயத்துல இது இந்த கட்டத்துல இதை பேசி கொண்டு வந்து அதுக்கு சமாந்தரமா இதை கொண்டு வந்து வைப்பது என்றதை பற்றி ஒரு கேள்வி புரிதலை பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த படுகொலைகளும் தமிழ் மக்கள் மீதான படுகொலைகள் சரி அல்லது இயக்கங்கள்
ஒவ்வொரு இனம் தமிழ் மக்கள் என்றதை விட தமிழீழ விடுதலை புலிகள் அல்லது வேறு பல இயக்கங்கள் முஸ்லீம் மக்கள் மீதான நடந்த கொலைகள், முஸ்லீம் பிரிவுகள், துணை ஆயுதப்படை பிரிவுகள் வந்து அரசோடு சேர்ந்து செய்த படுகொலைகள், இப்படி என்று பல படுகொலைகள் இருக்குது. அப்படியான விஷயங்கள்ல இந்த படுகொலைகளை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு நிறைய காலம் இருந்திருக்குது. ம். இது நடந்து பல வருடங்கள் ஆயிட்டது. ஆம். இது நிறைய காலங்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட இதுக்கான போராட்டங்களை அந்தந்த பிரிவு மக்கள் வந்து தங்களுக்கான கோரிக்கைகளாக வச்சு அதுக்கான நியாயத்தையும் நீதியையும் நிச்சயமாக கேட்கணும். அதில் வந்து யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ம். அதேபோல் இயக்கங்களுக்கு நடந்த படுகொலைகளை பற்றி சில இயக்கங்களுக்கு உள்ளுக்கே போராட்டங்கள் நடந்து அதில் இருந்து பல பிரிவுகளும் வெளியேறி இருக்குது. ம். ஒவ்வொரு இயக்கத்தை இன்னும் ஒரு இயக்கம் தாக்கினது, குறிப்பாக புலிகள் மீது அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு மற்ற இயக்கங்களை அழித்தொழித்தது, அதனுடைய மற்ற இயக்க உறுப்பினர்களை கொன்றது என்ற குற்றச்சாட்டு இருக்குது. அது சம்பந்தமாக தொடர்ச்சியான கேள்விகளும் அந்த இயக்கம் மீதான விமர்சனங்களும் தொடர்ச்சியாக இருந்து வருது. ஆனால் இந்த ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மனித புதைகுழியை பற்றின விஷயத்தை பேசும்போது, இத்தனை காலகட்டமாக பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதை பற்றி பேசாமல், அல்லது குறிப்பாக மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆக்காமல் இந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு வந்து பேசுவது என்பது இதை மலினப்படுத்துவதற்கான ஒரே ஒரு நோக்கம்தான். அதில் வேறு எந்த விதமான விஷயங்களையும் நாங்கள் பேச தேவையில்லை, இதுக்கான எந்த நியாயத்தையும் பேச தேவையில்லை. இதனுடைய அர்த்தம் வந்து நீங்கள் இதை பேசக்கூடாதுன்னு இல்லை, பேசுவதற்கான நேரம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பேசும்போது, தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய நில தளத்திலிருந்து உரிமைகளை பேசும்போது, இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான, தமிழ் தேசிய தளத்துக்கு எதிரான அவர்கள் இந்த சந்தர்ப்பங்களில் வந்து உள்ளுக்குள் நடந்த அல்லது சகோதரத்துவமாக நடந்த கொலைகளை பற்றி பேசுவது என்பது ஒரு வகையில் அரசினுடைய ஒடுக்குமுறையை நியாயப்படுத்துகிற ஒரு போக்கு தான். இது தொடர்ச்சியாக இருந்து வருகிற ஒரு போக்கு. குறிப்பாக இப்படி ஒரு மனித படுகொலை தொடர்பாக பேசும்போது கூட கொண்டு பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு 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 தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கணும். இதை இதை நாங்கள் சொல்லுவதனூடாக சிலருக்கு என்ன கருத்து இருக்குன்னு சொன்னால், நாங்கள் எப்போ பேசணும்ன்றதை நீங்கள் முடிவெடுக்க முடியாதுன்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. பொது வழியில் அந்த வாதம் வைக்கப்படுது. நீங்கள் பேசுறது அதாவது அந்த கொலைகள் தொடர்பாக தொடர்ந்து போராடியவர்கள் தமிழ் இயக்கத்தில் இருந்த பலர்கள் வந்து இயக்கங்கள் இருந்த பலர் வந்து அதுக்கு எதிராக போராடி இருக்கணும், தொடர்ந்தும் போராடி கொண்டு இருக்கணும். இயக்கங்களுக்குள்ளே அந்த போராட்டம் நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் அல்லது சிலர் இன்றைக்கு வந்து இது அதாவது செம்மணி என்ற ஒரு 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 விடயத்தை வந்து ஒரு தளமாக வச்சுக்கொண்டு இப்போ எல்லாருமே படுகொலை சம்பந்தமாக கதைக்கலாம், அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லி அதை ஒரு 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 பண்பாடாக மாற்றி வர்றது, ஒரு 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 பொதுப்போக்காக மாற்றி வர்றதன் ஊடாக செம்மணியை வந்து ஒன்றுமில்லாம அதாவது சிறுமைப்படுத்துறது, செம்மணி விவகாரத்தை சிறுமைப்படுத்துறது. இப்போ என்ன செம்மணி மிக ஆதாரமாக நிறுவப்படுமாக இருந்தால் அரசுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வருமோ, அதே போல தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரிவுகளுக்கும் ஒரு நெருக்கடி வரும். என்றால் இந்த சந்தர்ப்பத்தினூடாக தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் முடிவு கொண்டு வந்து விடலாம். இல்லை இதை ஒன்றுமே இல்லை, தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு இலங்கைத்தீவில் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் வந்து ஏதோ சிங்களம் படிக்காததான் உங்களுக்கு பிரச்சனை ஒழிய சிங்களம் வாசிக்க தெரியலைன்ற வரைக்கும் இன்றைக்கு என்பிபிஆர் சொல்வது போல அதே அரசியலை இன்றைக்கு நகர்த்தி கொண்டு வரக்கூடிய பிரிவுகள்லாம் இந்த பிரச்சனையை பேச வர்றாங்க இன்றைக்கு. அல்லது தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இன்றைய சாதியமாக இருக்கலாம், பிரதேச வேறுபாடுகள் பிரதேசவாதம் இருக்கலாம், அல்லது யாழ் மையவாதம் என்கின்ற ஒரு எதிர்ப்பு இவைகளை வந்து கூர்மைப்படுத்தி வளர்ந்து வந்த சக்திகள், இதுக்கு எதிரான அந்த சக்திகள்லாம் கூடுதலாக இந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும். இந்த நோக்கங்களை வந்து நாங்கள் அடையாளம் காண்றதும் இதை வந்து நாங்கள் கடந்து செல்றது தான் சரியா இருக்குமே ஒழிய, என்ற அவர்களுக்கு வந்து எந்த சேற்றையும் தூக்கி வீசுவதற்கு தயாராக இருக்கணும். அவருடைய உரையாடல்கள் வந்து எந்த சேற்றையும் தூக்கி வீசுவதற்கு தயாராக இருக்கணும். அதால் வந்து நாங்கள் எங்களுடைய இந்த விஷயத்தில் உறுதியாகவும் செம்மணி விவகாரத்தில் உறுதியாகவும் அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போவதில் நிப்பமாக இருந்தால், அதற்கான நீதி எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் அதனூடாக நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நாங்கள் நகர்ந்து போகலாம்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னும் ஒரு கடைசியான ஒரு கேள்வி நினைக்கிறேன். இதில் வந்து
முஸ்லிம் மக்களுடைய படுகொலை சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கு அந்த முஸ்லிம் அரசியல் தரப்புகள் சில இடங்கள்ல பார்லிமெண்ட்லையும் சரி சில இடங்களும் சரி அதையும் பேசு பொருளாக்கணும். அவருடைய நோக்கத்தை பற்றியும் இதை பேசலாம் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் தனிச்சுவமா தங்களோட விஷயங்களை எப்போதுமே பேசினது இல்லை. எந்த கட்டத்திலையும் தமிழ் மக்கள் அந்த தனிச்சுவமா தாங்கள் முஸ்லீம் என்ற விஷயத்தை தங்களுக்குரிய உரிமைகளையோ கோரிக்கைகளோ சில விஷயங்களை எந்த கட்டத்திலும் வச்சதில்லை. காரணம் தமிழரோட சில விஷயங்களை ஒத்துழைத்து போட வட்டமாகவே இருக்கிறது. அந்த கட்டத்தில் இன்றைக்கு அதையும் அவர்களும் தங்களுடைய படுகொலையில் தமிழ் இயக்கங்கள் செய்த முஸ்லிம் மக்களுடைய படுகொலைகளை பற்றியும் பேசும் பொருளாக்குகிற கட்டத்தில் வந்திருக்கும். அதுவும் இதே மாதிரியான ஒரு நோக்கம் கொண்ட விஷயமா இருக்குமா, அல்லது அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? இல்லை, நாங்கள் வேறு இடங்கள்லையும் பேசியிருக்கிறோம். ஆ, அதாவது முஸ்லீம் மக்கள் மீது, அதாவது முஸ்லீம் மக்களை வடக்கிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிய விடயம் சரி, அல்லது பள்ளிவாசலில் வந்து புகுந்து படுகொலை செய்தது சரி, இதுகள் எல்லாமே தவறு என்பதும், ஆம், மிகப்பெரிய தவறு என்பதும், அது வந்து இன்றைக்கு முஸ்லீம் தமிழ் உறவில் வந்து மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றதையும் நாங்கள் தொடர்ச்சியாக அதை எதிர்த்து வந்தது மட்டுமில்லை, அதை பல இடங்களில் பேசியும் இருக்கிறோம். அதை நாங்கள் திருப்பி திருப்பி அதே விஷயத்தை பேச வேண்டிய தேவை வந்து தேவையான இடங்களில் பேசிக்கொள்ளலாம். ஆனால் ஆம், ஆம், அதே நேரம் முஸ்லீம், அதாவது என்னென்னு சொன்னால் இந்த குறிப்பாக முஸ்லீம் மக்கள் மீதான தாக்குதல்கள் வந்து சில இயக்கங்களால் நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக விடுதலை புலிகள், அதை விட வேறு சில இயக்கங்களும் அவர்கள் மீதான தாக்குதலும் மேற்கொண்டிருக்கு. அப்போ அந்த ஒரு ஒரு தமிழ் மக்களுக்காக போராட புறப்பட்ட இயக்கங்கள் செய்த அந்த படுகொலைகள், அல்லது அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக ஒரு 15 வெளியேற்றிய விஷயங்கள். அதே நேரம் முஸ்லீம் தரப்பிலிருந்து அப்படி ஒரு இயக்கமாக, ஒரு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய இயக்கமாக இல்லாமல் ஒரு துணைப்படையாக, கூலிப்படையாக இருந்து செய்த நிறைய படுகொலைகள் கிழக்கில் நடந்திருக்குது. ம், அந்த படுகொலைகள் தொடர்பாக முஸ்லீம் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த கண்டனங்களும் எழுந்ததில்லை. நிச்சயமா. இல்லை, தனிநபர்கள் சில இடங்களில் வந்து தனியாக உரையாடல்களில் பேசியிருக்கலாம். ஆனால் பொது வழிகளில் அந்த விஷயங்களை கண்டிச்சோ, ம், அல்ல தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய இன அழிவுகள் நடக்கும்போது அந்த அதுகளுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு ஆதரவான போராட்டங்கள்னு சொல்லி நடந்தது மிக குறைவு. ம், அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை ரெண்டையுமே எப்படின்னு சொன்னால் ஒரு முரண்பாடு வந்துட்டுது. தமிழ் முஸ்லீம் என்ற முரண்பாடு வந்துட்டுது. அது தனியாக இந்த படுகொலையால் வந்ததா, அல்லது ஒட்டுமொத்தமான, அல்லது இந்த வெளியேற்றத்தால் வந்ததா, அதுக்கு முதலே ரெண்டுமே ஒரு தனித்தனியான ஒரு இனங்களாக தனித்தனி பிரிவுகளாக இருந்ததான்றதெல்லாம் ஒரு கேள்விதான். ம், ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ வெவ்வேறு மக்கள், ஒரே மொழி பேசினாலும் வெவ்வேறு மக்கள். அப்படி இருக்கிற சூழலில் நாங்கள் அது முதல்ல ஏற்றுக்கொள்வோமா இருந்தால், நாங்கள் இந்த இஸ்லாமிய தமிழர் அப்படின்லாம் பேசிக்கொண்டதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. முஸ்லீம்கள் தனியான ஒரு மக்கள் பிரிவு. இப்போ அவர்களுக்கென்று தனியான ஒரு அரசியலையும் வழிமுறையும் வைக்கணுமன்ற அவசியத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். இப்போ நான் சார்ந்த அமைப்பு இதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்குது. ம், இப்போ அந்த வகையில் இந்த முஸ்லீம் தரப்பு வந்து தன்னுடைய அரசியலை அது எப்போவுமே இடையில சொல்லுவாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஜனாதிபதியினுடைய கட்சின்னு சொல்லி. ம், இது வந்து ஒரு அரசு, எந்த அரசு வந்தாலும் இந்த அரசை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசியல். நான் பொதுவான மக்கள் போக்க சொல்லல வந்து நான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆளும் கட்சி அரசோட வந்து சேர்ந்து இயங்குவது. அதனுடைய அப்போ அந்த வகையில் ஒரு நிலைப்பாடை வந்து தனக்கு அறிவிக்காமல் தொடர்ச்சியாக வந்து தமிழ் மக்கள் ஒரு உரிமை கோரிக்கையை கொண்டு வரைக்க, இல்லை அவருடைய படுகொலை தொடர்பாக, அவருடைய அழிவு தொடர்பான விஷயங்களை கொண்டு வரைக்க தன்னுடைய கோரிக்கையை கொண்டு வந்து வைப்பது என்பது மிக சந்தர்ப்பவாதமானது. அது அரசுக்கு அரசுக்கு தமிழருடைய விஷயத்தை வந்து ஒரு வகையில் காட்டி கொடுக்குற ஒரு விஷயம்தான். அல்லது அதை மலினப்படுத்தி அது அது, இல்லாமல் பண்ணுற ஒரு வேலை தான். அதுக்கு இன்றைக்கு புது விளக்கங்கள் சொல்லலாம். ஆ, நாங்கள் அப்படி சொல்லல. அது எப்படி இருக்குமென்று சொன்னால், நான் சொன்னது உங்களை பாதிச்சிருந்தால் மன்னிச்சுக் கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னிப்பு இருக்குத்தானே. ஆ, நிச்சயமா. ம். அப்படியான ஒரு மன்னிப்பு அது. இப்ப அந்த வகையில் வந்து இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற விடயம். அதை சந்தர்ப்பவாதமாக இந்த இடத்துல அதை அவர்கள் மீண்டும் அதை கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வர்றது மிக தவறான விடயம். அதை ஒரு பிரிவு தான் கொண்டு வந்திருக்கு. ராகுல் ஹக்கீம் மட்டும்தான் அதை சொல்லியிருக்கிறார். மற்ற முஸ்லீம் தலைவர்கள் யாரும் அதை பற்றி பேசல. அவரே அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால் நாங்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம் தரப்பை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது. இது இந்த விஷயத்தை எடுத்தேன்னு சொல்லி தனியாக ராகுல் ஹக்கீம் மட்டும்தான் அதை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் அது பார்லிமெண்ட்டில் பேசினதால அது ஒரு 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 சிக்கலான விஷயமா தான் அது இருக்கும். அது பொதுவாக ஏதோ ஒரு வகையில் முஸ்லீம் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தான் அது முடியும் அது.
அந்த வகையில் அது அது இது மீண்டும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இந்த சமீப காலமாக தமிழ் முஸ்லீம் உறவுல வந்து கொஞ்சம் நெருக்கங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த செம்மணி விடயத்தில் இப்போ ரவ்வாக்கும் சொன்ன விடயம் என்பது திருப்பியும் ஒரு வகையான பிளவை உருவாக்கி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. என்னால் கிழக்கிலேயும் சரி அல்லது வடக்கிலேயும் சரி உறவுகள் கூட வலுப்பெறுது. ம், பழைய கடந்த காலத்தில் இருந்தக்கூடிய பல வடுக்கள் வந்து மெல்ல மெல்லமாக வந்து ஆறிக்கொண்டு வரதை நாங்கள் பார்க்குறோம். ம், அப்படியான சந்தர்ப்பத்தில் மீண்டும் இப்படியான விடயங்களை பேசுவதன் ஊடாக இதுக்கு ஒரே வழி வந்து முஸ்லீம்கள் தங்களுடைய படுகொலை தொடர்பான இன்றைக்கு குருக்கள் மடம்னு சொன்னால் அதுக்கான கோரிக்கையை முன் வச்சு அந்த போராட்டத்தை நடத்தட்டும். நாங்கள் அதுக்கு ஆதரவு தருவோம். நிச்சயம். ம், நிச்சயமா அந்த புதைகுழி தொடர்பான அதுக்கான கோரிக்கையை வச்சு நீங்கள் ஒரு சமூகமாக அதுக்காக செய்யுங்க. அல்லது ம், வேற எங்கே படுகொலை நடந்திருக்குன்னு நீங்கள் உணர்றீங்களோ அந்த இடங்களுக்கான கோரிக்கைகளை வையுங்க, அதுக்கான விஷயங்களை செய்யுங்க. நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தர்றோம். ம். நிச்சயம். எல்லாருக்கும் நீதி கிடைக்கட்டும். ஆ, ஆனால் ஒருதன் போராடும் போது அதுக்குள் வந்து தங்களுடைய நீதியை பெற விரும்புவது என்பது மற்றவனுடைய போராட்டத்தை சீர்குலைக்கிற ஒரு விஷயம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாத நடவடிக்கை தொடங்கலாம். நிச்சயமா நான் இன்னைக்கு முழுமையா எடுத்த விஷயங்கள் பேசி முடித்துக் கொண்டிருக்கும் நினைக்கிறேன். இந்த செம்மணியின் தொடர்ச்சியாக நிச்சயமா ஒரே ஒரு கேள்வி எல்லா விஷயத்தையும் பேசியிருக்க நினைக்கிறேன். நான் ஒரு முடிவா ஒரு 2-3 மினிட்ஸுக்குள்ள முடிக்க நினைக்கிறேன். முழுமையாக இந்த அரசு நிச்சயமா நிதி கொடுக்கப்படுகின்ற பட்சத்துல இது கைவிடப்படுற பட்சத்துல இந்த விஷயத்தை ஒரு பொது வழியில கொண்டு வந்து போறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதோட நாங்க இதை முடிச்சு கொள்ள நினைக்கிறேன். அதை நீங்க ஆல்ரெடி முதலில் சொல்லி இருக்கிறீர்கள். அது ஒரு அழுத்தமான பதிலோட அரசு நிச்சயமா நிதி பங்களிப்பு நிப்பாற்று என்று கொண்டால் ஆல்ரெடி இந்த விஷயத்தை கைவிடுங்க என்ற ஒரு துணியை தான் நாங்கள் உள்ளால பார்க்கக்கூடியா இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது நிதி பங்களிப்பு அதை இதையொட்டி தமிழ் தரப்புகள் இந்த நிதியை செய்யறதுக்குரிய விஷயத்துல தமிழ் அரசியல் தரப்பு விஷயங்களா ஏதாவது செய்ய முடியுமா என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டு நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டுடலாம். இல்லை, முதல் இந்த 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 மனித புதைகுழி தொடர்பான முன்னெடுப்புகள்ல இருந்து அரசியல் கட்சிகளை வெளியில வர்றது நல்லது. நிச்சயமா. ஆனால் அரசியல் கட்சிகள் முன் வந்தால் இருக்கக்கூடிய சில நபர்கள் முன் வந்து சில வேலை செய்யணும் என்றால் அதை நாங்கள் ஆதரித்துக் கொள்ளலாம். மறுபடியும் அரசியல் கட்சிகள் இதை பயன்படுத்த செய்யும் ஒழிய இதை முங்கை எடுத்து இந்த போராட்டத்தை முழுமையாக கொண்டு போகாது இந்த நடவடிக்கை. அந்த வகையில் நான் இந்த நின்று களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விடயங்கள், நீங்கள் கோரிக்கைகளை மிக தெளிவாக முன்வையுங்க. அரசு வந்து இதுக்கான விஷயத்தில் கைவிடுமாக இருந்தால் முன்வைச்சால் ஒரு சமூக இயக்க வேலைகளை செய்யவர்களாக நாங்கள் தொடக்கம் அனைவரையும் நாங்கள் அதுக்கான ஆதரவை வந்து தருவோம். சேர்ந்து இயங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கணும். குறைந்தபட்சம் நாங்கள் இதை முடிக்காவிட்டால் கூட இது 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 இந்த களத்தில் இருக்கக்கூடிய நீதியை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்கிறதும் இதை கிருத்திக்குள்ளாக்குறதன் ஊடாக இந்த 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 தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கான உரிமை தளம் எந்த அளவுக்கு நகர்த்தி கொண்டு செல்லலாம் என்றதுக்கான அளவை வந்து நாங்கள் இந்த இடத்துல கண்டறியலாம். இந்த அரசினூடாக தமிழ் மக்களுடைய உரிமை களம் எவ்வளவு தூரம் நகரும் என்பதை பற்றிய அளவுகோலுக்கு நாங்கள் முடிவுக்கு வரலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இன்றைக்கு என்பிபி தொடர்பான தமிழர் மக்கள் மத்தியில் மிக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, மிக ஒரு ஒரு மென்போக்கு இருக்குது. அது அந்த அந்த சில தளங்கள் அதை ஓப்பன் பண்ணி இருந்தால் கூட இதோடு எங்களுக்கு ஒரு அளவுகோலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த வகையில் நாங்கள் இதை பார்க்கலாம். நன்றி. நன்றி. இதுவரை பேசினதுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சின்ன இடைவெளி தொடர்ந்து இருந்த திசை ஊடகத்தில் அதில் தொடர்ச்சி இடைவெளியை குறைச்சி மீண்டும் தொடரும் என்று கூறி நான் ஆதரவு வரை கேட்டுக்கொண்டு விட வருகிறேன். நன்றி. மாசில் பாலனுடன் நன்றி. நன்றி. வணக்கம்.